நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன் உங்களுக்கு. உங்க போனுக்கான ஒரு டிப்ஸ் அப்படி சொல்லலாம். அதாவது நீங்க உங்க போன் மூலமா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? வழக்கமா உங்க போனோட பவர் பட்டனையும் அதே நேரத்தில் வால்யூம் பட்டன் ரெண்டையும் சேர்த்து அழுத்துவீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தி ஸ்கிரீன்ஷாட் எடுப்பீங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சொல்லலாம். அதே மாதிரி உங்க போனோட பிரைட்னஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? போனோட செட்டிங்ஸ்குள்ள போவீங்க, குவிக் பேனலுக்குள்ள போயிட்டு சேஞ்ச் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக செட்டிங்ஸ்குள்ள போவீங்க, எல்லாத்தையும் நீங்க பண்ணுவீங்க. பட் இந்த வீடியோல நான் ஒரு அப்ளிகேஷன் காட்ட போறேன். அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, ஒரு சிங்கிள் டேப், டபுள் டேப், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணாலே போதும், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அது விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டேட்டஸ் பார். ஸோ இந்த ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி என்னுடைய ஃபோன் கொஞ்சம் அட்வான்ஸான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் 10 நான் பயன்படுத்துறதுனால ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் என்னோட ஃபோனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 9, ஆண்ட்ராய்ட் 8 இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க தெரியுமா, அவங்களுக்காக இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ஃபோனோட பிரைட்னஸை குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த ஆப்பில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை நீங்கள் செட் பண்ணி பயன்படுத்தலாம். எல்லாமே சிங்கிள் டேப்பில் தான் நீங்கள் பயன்படுத்தலாம், டபுள் டேப்பில் பயன்படுத்தலாம், ஸ்வைப் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து செயல்படுத்த வேண்டி வரும். அது எப்படி என்ன அப்படிங்கிறத நீங்கள் வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முழுக்க இந்த ஆப்பில் நீங்கள் எங்கே டச் பண்ண வேண்டி வரும்னா ஃபோனோட டாப்பில் ஸ்டேட்டஸ் பாரில் நீங்கள் டச் பண்ண வேண்டி வரும். அங்கே தான் எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப், ஸ்வைப், இந்த மாதிரி விஷயங்களை அந்த இடத்துல பண்ண வேண்டிய வரும். எல்லாம் அந்த ஆப் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ வாங்க அந்த அப்ளிகேஷனில் போய் செக் பண்ணலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டேட்டஸ் பார், கெஸ்டர்ஸ், நோட்டிஃபிகேஷன் அண்ட் மோர். ஸோ இந்த ஆப் தரமான ஆப்பாக இருக்குது. நான் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க கொடுத்துருக்கிற இமேஜை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், செமையாக இருக்குது. எல்லாமே பச்சை கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்காங்க இமேஜை. பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனில் அனுபவிக்க முடியும். பார்த்துட்டீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக இந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரோவில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். இங்கே பாருங்கள், டாப் ஸ்டேட்டஸ் பாரில் பிரைட்னஸை குறைக்கலாம், வால்யூமை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கர் டெக்ஸ்ட், இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பாரில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10, ஆண்ட்ராய்ட் 5, iOS இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பாரை நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். கஸ்டம் ஸ்டேட்டஸ் பார், கெஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நீங்கள் பயன்படுத்த முடியும். டன். இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. டேரெக்டாக அதில் போவோம்னா கெஸ்டரில் போவோம். போயிட்டு சிங்கிள் டேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரீன்ஷாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பவர் பட்டன் இருக்குது, ஹோம் பட்டன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டேப். இதில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஸ்க்ரீனை வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு நான் செலக்ட் பண்ணிக்க. அப்புறம் லாங் ப்ரெஸ்ஸில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ்ஸில் நான் பண்ணக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, செட் பிரைட்னஸ் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். அதே நேரத்தில் ஸ்வைப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஃப்ளாஷ் லைட் வந்து கொஞ்சம் பைசா இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன். வேறு என்ன இருக்குது, வேறு வந்து எக்ஸ்பெண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்வைப் ரைட் இருக்குது, குயிக் எக்ஸ்பெண்ட் இருக்குது. அதே நேரத்தில் கெஸ்டர் வைப்ரேட், அதாவது நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் ஸ்டேட்டஸ் பாரை நீங்கள் உங்களுடைய விரலை வச்சு நீங்கள் அழுத்தும் போது உங்கள் ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகும். அதாவது நீங்கள் ஆக்ஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இண்டிகேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடர் இண்டிகேட்டர் இருக்குது. அது ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் உங்களுக்கு பைசா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு இருக்குது பேக்ரவுண்ட் கலர், அதெல்லாம் நீங்கள் டச் பண்ண முடியாது, அது எல்லாமே பைசா. அதுக்கப்புறம் மெயின் ஸ்லைடர், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் டிக்கர் டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார் டிக்கெட் டெக்ஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் பாரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய ஜிமெயிலோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் மிக முக்கியமான ஒன்று. ஸோ மாடிஃபை ஸ்டேட்டஸ் பார், உங்களுக்கு தேவையானது நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். கஸ்டம் இருக்குது. ஆல்ரெடி கஸ்டமில் என்ன ஸ்டைலில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ஆண்ட்ராய்ட் 10 இருக்குது, ஆண்ட்ராய்ட் 5 இருக்குது, iOSும் MIUI ரெண்டுமே பைசா உங்களுக்கு. நான் ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் 10 யூஸ் பண்ணுறதால ஆண்ட்ராய்ட் 5 நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனேபிள் கஸ்டம் ஸ்டேட்டஸ் பார் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ எனேபிள் ஆகிடுச்சு. இல்லை இது எனேபிள் பண்ணணும், அலோவ் கொடுத்துக்கோங்க.
வச்சுக்கோங்க, பேக் போங்க. ஸோ ஓகே கொடுத்துருங்க, அலோவ் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கணும். பேக் போங்க. அதுக்கப்புறம் பேட்டரி பார் மிக முக்கியமானது. உங்களுக்கு பிடிச்சமான கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லோ ரொம்ப பிடிக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட இதை வந்து நீங்கள் கூட்டிக்கிடலாம், இந்த பாரை. அதுக்கப்புறம் ஆஃப் செட் இந்த மாதிரி உங்களுக்கு லெஃப்ட்டில் வேணுமா ரைட்டில் வேணுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சுக்கோங்க. பேக் போங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. படித்து பார்த்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டைரக்ட்லி வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பட்டனை நான் டேப் பண்ணுறேன். வந்துட்டு பெர்மிஷன் வேணும், உங்கள் ஃபோனோட பெர்மிஷன் வேணும். இதுக்கு எனேபிள் கொடுத்துங்க, அலோவ் கொடுத்துங்க. பேக் போங்க, மறுபடியும் அலோவ் கொடுத்துங்க. மறுபடியும் இன்ஸ்டால்டு சர்வீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டேட்டஸ் பார், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள், அலோவ் கொடுத்துங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பாருங்கள் டோட்டலி சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டேட்டஸ் பாரே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் இது வந்து எக்ஸிட் கொடுக்குறேன். இப்போ பாருங்க என்னுடைய ஸ்டேட்டஸ் பார் பாருங்க வித்தியாசமாக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஆண்ட்ராய்ட் 5 ஸ்டேட்டஸ் பார். நான் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்ட் 10. அதுக்கப்புறம் ஃபோனோட பிரைட்னஸ் குறைக்கிறதுக்கு பாருங்க கீழே ஒரு ரெக்டாங்கிள் பட்டன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதா பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ஃபோனோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இது வரும், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபோனோட ஸ்டேட்டஸ் பார்லேயே உங்களுக்கு இருக்குது. ஒரு செமையான ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா எல்லா விஷயங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்கள் ஃபோனுக்கான செமையான செட்டிங்ஸ் எல்லாத்தையும் சிங்கிள் டேப்பில் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான ரெட் கலர் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.